அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு குரூப் 2 மெயின்ஸ் படிக்க உட்காந்துருக்கோம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியும் பார்த்தோம்னா டிசம்பரில் ரிசல்ட்டு, பிப்ரவரியில் மெயின்ஸ் எழுதிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தோம்னா நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், பிப்ரவரி, ஜான்வரி, பிப்ரவரி அப்படிங்கிறது எக்ஸாம் மந்த் ஆயிருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4.5 months தான் இருக்குது. ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதை நல்ல ஒரு ஃபாஸ்டான ரேட்ல எடுத்துட்டு போகணும். சரிங்களா? ஏன்னா நமக்கு சிலபஸ் பார்த்தோம்னா ஒரு 7 யூனிட்ஸ் இருக்கு. 7 யூனிட்ஸை கவர் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணணும், ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத கன்சிஸ்டன்டா வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் குரூப் 2க்கான டெஸ்ட் பிளானராக நம்ம இங்கே இடத்துல சொல்லப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பிளானர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே இருக்கு. சரிங்களா? ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸ் சொல்லியிருப்பாங்க. நம்ம டெஸ்ட் புக்லெட் வாங்கினதுக்கப்புறமா படிச்சுட்டு வரோம். அதை நம்ம நோட்ஸாக எடுத்துட்டு அதை அப்படியே டெஸ்ட்டாக எழுதுகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஆன்லைனில் பார்த்தோம்னா நமக்கு இந்த டெஸ்ட் புக்லெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனுக்கு பாடசாலை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஆஃப்லைனில் நமக்கு 1-on-1 ஃபீட்பேக் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேவா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கால் பண்ணி உங்களுக்கு ஒரு டைம் சொல்லி இண்டிவிஜுவலாக கால் பண்ணி உங்கள் பேப்பரை நாங்கள் கையில் வச்சு என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இந்த கொஸ்டினுக்கு வேற என்ன ஆன்சர்ஸை வந்து கொடுத்துருக்கலாம், இன்னும் பெட்டராக அந்த பேப்பரை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் நமக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ சுரேஷ் ஆன்லைனில் பாடசாலை பிளாட்ஃபார்மில் படித்து குரூப் 2, குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறையவே இருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். சரிங்களா? இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க உங்களை அடாப்ட் பண்ணிக்கணும். அடாப்ட் பண்ணிட்டு நம்ம சொல்ற விஷயங்களை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க ஒரு ஸ்டேட் ரேங்க் வரலாம். சரிங்களா? ஸோ ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஷெட்யூலை நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ நமக்கு சிலபஸ் 7 யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன மார்க் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன டெஸ்ட் இருக்கு, எத்தனை டெஸ்ட் இருக்கு, அது எப்படி நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கோம், 35 டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மாடர்ன் இந்தியா. ஓகேங்களா? எல்லாமே பார்த்தோம்னா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் நமக்கு குரூப் 2 சிலபஸ்ல கொடுத்துருக்க விஷயங்கள். ஓகேவா? இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா டீப்பாக போய் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ மாடர்ன் இந்தியா பார்த்தோம்னா 40 மார்க் வரப்போகுது. இந்த மாடர்ன் இந்தியா சிலபஸையே நம்ம 3ஆ பிரித்து டெஸ்ட் எழுதுவோம். ஓகேங்களா? கொடுத்துருக்க மொத்த சிலபஸை 3ஆ ஸ்பிளிட் பண்ணி நம்ம 3 டெஸ்ட் எழுதிடுவோம். சரிங்களா? இனிஷியலாக பார்த்தோம்னா நிறைய பேர் மெயின்ஸ்க்கு அப்படிங்கிறது புது ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. ஸோ எடுத்தோடனே 300 மார்க் அப்படிங்கிறது அப்ரோச் அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 150 எழுதுவோம், அடுத்தது 250 எழுதுவோம், அப்படியே கிராஜுவலாக 300 மார்க்குள்ளே வரும். சரிங்களா? ஸோ இது ஒரு பெஸ்ட் அப்ரோச், ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அப்ரோச் இது. சரிங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 3 மாடர்ன் இந்தியாவில் 3ஆ நம்ம பிரித்து எழுதுறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் சொசைட்டியை அந்த சிலபஸ் அப்படியே 3ஆ உடைச்சு 3 டெஸ்ட் எழுதுறோம். சோஷியல் இஷ்யூஸை 2ஆ உடைச்சு 2 டெஸ்ட் எழுதுறோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கிறதுலே பெரிய டாபிக் அதுதான். நிறையா நியூ டெர்மினாலஜிஸை ஆட் பண்ணியிருக்காங்க, நிறைய புது விஷயங்கள்ல கொடுத்துருக்காங்க. அப்போ அதை 4ஆ ஸ்பிளிட் பண்ணி நம்ம படிக்கணும். ஏன்னா நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன், பாலிட்டிக், கவர்னன்ஸ் எல்லாமே கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக நம்ம ஒரு 3 டெஸ்ட் எழுதுறோம் அதில். அடுத்தது ஜாகிரபி, என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர், இதெல்லாம் நம்ம 2 டெஸ்ட்டாக எழுதுறோம். கடைசியாக இந்தியன் எக்கானமி, அதை வச்சு நம்ம ஒரு 3 டெஸ்ட். கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாத்துலேயுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரி தவிர. சரிங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனி ஃபோக்கஸ் நம்ம. ஓகேவா? அதுக்கு நம்ம 2 டெஸ்ட் தனியாக எழுதிடுவோம். சரிங்களா? ஏன்னா இது எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகி வருது. ஸோ இனிஷியலாக யூனிட் டெஸ்ட், செக்ஷன் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு செட் எழுதுவோம். அடுத்ததாக பார்த்தோம்னா அது அப்படியே யூனிட் டெஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஒரு யூனிட்டை நம்ம 3ஆ பிரித்து எழுதியிருப்போம். அடுத்தது அதை ஒரே டெஸ்ட்டாக எழுதும். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம எழுதும். அடுத்தது ஃபுல் டெஸ்ட்டுக்கு போயிடும் நம்ம. சரிங்களா? 3 ஃபுல் டெஸ்ட்டுக்கு போயிடும். அது இல்லாமல் 2 கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், இது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 35 டெஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராசஸ். இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாடசாலை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு புக்லெட் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. ஆன்சர் பேப்பர் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் அதை எழுதி அனுப்பிடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அண்ட் தென் அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூஸ் வந்து கொடுப்போம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் இது. ஓகேங்களா? அடுத்த ஒரு 4-5 மாதத்துக்கு இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்.
டெஸ்ட் ஷெடியூல் நம்ம டைமிங்கோட கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த டைமிங்கை மிஸ் பண்ணாமல் நம்ம அட்டன் பண்ண ஆரம்பித்தாலே, இந்த ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலே போதும். நம்ம சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது நல்லா ரிவைஸ் பண்ணி ரிப்பீட்டடாக டெஸ்ட்டும் எழுதியிருக்கும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக எக்ஸாம் மந்த் வரப்போ நமக்கு ஸ்பாட் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய டெஸ்ட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்தராக நம்ம அப்டேட்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஷெடியூல் பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ எடுத்து பாருங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதோட டபுள் மடங்கு எழுதி பார்க்கணும். சரிங்களா? எழுத தான் நமக்கு அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது வரும். கை வழி தெரியாம எக்ஸாம் ஹாலில் எழுத முடியும். அப்பதான் சரிங்களா? அதுக்கு நிறைய எழுதி பார்க்கணும். ஓகேவா? அப்பதான் நம்மளால பேப்பர் கம்ப்ளீஷன் அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால இந்த ஒரு 4 மாசத்துல தான் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ கன்சிஸ்டண்டா படிங்க, கன்சிஸ்டண்டா எழுதி பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.